மன்னிக்க வேண்டுகிறேன். மன்னிப்பு 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 மன்னிப்பு. ஹலோ அண்ட் வெல்கம் டு ABCD. நான் உங்கள் சகோ. நம்ம போன வீடியோவில் ரிலேட்டிவ் மோஷன் பற்றியும் ரிலேட்டிவிட்டியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பற்றியும் பேசியிருந்தோம். ஸோ 1905 எயின்ஸ்டீன் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு பேப்பரையும் 1915 எயின்ஸ்டீன் ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு பேப்பரையும் வெளியிடுறாரு. ஸோ இந்த ரெண்டு வேறு லெவல் தியரிஸ் பற்றியும் இதை சுற்றி நடந்த இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றியும் தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி 0/0 = 2 அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த கார்டை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இனிமேல் நான் சொல்ல போகிறத உங்களால் நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியும். பார்த்தவங்க கண்டினியூ பண்ணுங்க. ஸோ நமக்கு என்ன தான் 0/0ங்கிறதுக்கு ஒரு வேல்யூவே இல்லைன்னு தெரிஞ்சாலுமே அந்த வீடியோவில் 0/0 = 2ன்னு ப்ரூவ் பண்ணப்போ நம்புற மாதிரியே இருக்கும். ஆனால் நமக்கே தெரியாத ஒரு சின்ன தப்பான அசம்ஷன் பண்ணியிருப்போம். 10 - 10ஐயும் 10 - 10ஐயும் கேன்சல் பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இன்டர்நெட்டில் ஏகப்பட்ட ஃபேக்கான ப்ரூஃப் இருக்குது. அண்ட் இது எல்லாத்துக்கு பின்னாடியுமே இந்த மாதிரி நம்மளால் கண்டுபிடிக்க தவறிய ஒரு சின்ன தப்பான அசம்ஷன் இருக்கும். இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ரிலேட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகவும் காரணமாக இருக்குது. அதாவது டைம் அப்படின்றது இங்கே இருக்கிற நமக்கும் செவ்வாய் கிரகத்தில் இருக்க ஒருத்தருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு அசியூம் பண்ணுது. இங்கே ஸ்டேஷ்னரியாக இருக்கிற நமக்கும் ராக்கெட்டில் வேகமாக போகிற ஒருத்தருக்கும் 1 செகண்ட் அப்படின்றது ஒரே கால அளவு தான் அப்படின்னு நம்மளால் தப்பாக அசியூம் பண்ணுது. இத்தனை நாளாக அப்படி தான் நம்பிட்டு இருந்தோம். இதை தான் டைம் டைலேஷன் சொல்லுவோம். பட் அதுக்குள்ளே டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு காமன் சென்ஸ் கொஸ்டின். நீங்கள் நின்றுக்கிட்டு டார்ச்சில் லைட் அடிக்கிறீங்க. நோ பாலிடிக்ஸ். ஓகே, இப்போது அந்த டார்ச் லைட்லேருந்து வர்ற லைட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போகும். அதாவது லைட்டோட ஸ்பீடில் போகும். இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயினில் 60 km/h அப்படின்ற ஸ்பீடில் போயிட்டுருக்கிறீங்க. கையில் டார்ச் லைட்டை வச்சுருக்கிறீங்க, லைட் அடிக்கலை. இப்போது உங்களை ஒரு ரயில்வே ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம்லேருந்து ஸ்டேஷனரியாக பார்க்குறவருக்கு அந்த டார்ச் லைட்டும் சரி, நீங்களும் சரி, அந்த ட்ரெயினும் சரி 60 km/h போகிற மாதிரி தெரியும். இப்போ நீங்கள் அந்த ட்ரெயினில் போயிட்டுருக்கிறப்ப டார்ச் லைட் ஆன் பண்ணி லைட் அடிக்கிறீங்க. ஸோ இந்த லைட்டோட ஸ்பீடு பிளாட்ஃபார்மில் ஸ்டேஷ்னரியாக நிற்கிறவருக்கு எப்படி தெரியணும்? ஸோ போன வீடியோவில் ரிலேட்டிவ் மோஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ண நமக்கு தெரியும். பிளாட்ஃபார்மில் ஸ்டேஷ்னரியாக நிற்கிறவருக்கு ஆல்ரெடி அந்த டார்ச் லைட்டே 60 km/hன்ற ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ப்ளஸ் அதுலேருந்து வர லைட்டு ஆல்ரெடி லைட்டோட ஸ்பீடில் வேறு போகும். ஸோ மொத்தமாக அந்த லைட்டோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மில் ஸ்டேஷ்னரியாக இருக்கிறவருக்கு லைட்டோட ஸ்பீடு ப்ளஸ் இந்த ட்ரெயினோட 60 km/h அப்படின்ற அந்த மொத்த ஸ்பீடில் போகிற மாதிரி தான் தெரியணும், இல்லையா? நானும் அப்படி தான் நினச்சேன். நீங்களும் அப்படி நினச்சிங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதுல தப்பு இல்லையே? இல்லை சார், எதுக்கு? சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன். கலீலியோ காலத்தில் ஃபிசிக்ஸ்ன்றது பொருட்களோட இயக்கத்தை படிக்கிறத பற்றி மட்டுமே தான் இருந்துச்சு. ஆனால் 19ஆம் நூற்றாண்டோட இறுதிகளில் பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை பற்றியும் காந்தத்தை பற்றியும் நிறைய பேர் படிக்க ஆரம்பித்தாங்க. என்னதான் மின்சாரமும் காந்தமும் வேற வேற விஷயமா நமக்கு தெரிஞ்சாலும் ரெண்டும் வேற வேற கிடையாது. இதை நமக்கு சொன்னவர் ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த பிசிசிஸ்ட் ஜான் கிளர்க் மேக்ஸ்வெல். 1861 மேக்ஸ்வெல் 4 ஈக்குவேஷன்ஸ் தராரு. இதன் மூலமாக மின்சாரமும் காந்தமும், அதாவது எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டிசமும் ரெண்டும் வேற வேற விஷயம் கிடையாது, ஒரே இன்ட்ராக்ஷனை ரெண்டு வேற வேற விதமாக அணுகிறது அப்படின்றாரு. ஆக்சுவலி இந்த டிஷர்ட்டை போட்டு தான் இந்த வீடியோ பண்ணலான் இருந்தேன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை கணித மொழியிலிருந்து ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்த்தா இப்படி தான் வரும். அதுலேயும் இந்த கடைசி 2 ஈக்குவேஷன்ஸை வச்சு பாருங்கள். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமாகவும் அப்படின்னும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மூலமாகவும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இதை திருப்பி வாசிச்சு பாருங்களேன். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமாக. ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மறுபடியும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மறுபடியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணும். மறுபடியும் அது மேக்னெட்டிக் ஃபீல்டு, மறுபடியும் அது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்படி மாற்றி கிரியேட் பண்ணி நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற ப்ராடக்ட் தான் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், அதாவது லைட். இந்த லைட் அப்படின்றது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான் அப்படின்னும், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவில் நிறைய விதமான ரேஸ் இருக்குது. அந்த எல்லாத்தையுமே கூட நம்ம லைட்னு சொல்லலாம். பட் நிறைய லைட்டை நம்மளால் பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் எக்ஸ்ரே கூட ஒரு விதமான லைட்டு தான் அப்படின்லாம் சொல்லி டீட்டெயில்டாக ஏதோ ஒரு காலத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். டயர் இருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த கார்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1887 அதாவது மேக்ஸ்வெல்ஸ் இந்த 4 ஈக்குவேஷன்ஸையும் கொடுத்து கிட்டத்தட்ட 16 வருஷம் கழிச்சு ஹென்ரிச் ஹெர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஜெர்மன் ஃபிசிசிஸ்ட் இந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இருக்குது அப்படின்றத ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு. அதனால தான் அவர் ஞாபகமாக தான்
ஃப்ரீக்வன்சியோட யூனிட்டை இப்போ வர நம்ம ஹெர்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த காலகட்டத்தில் நியூட்டனோட இயக்க விதிகள் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருளோட இயக்கத்தையும் நம்மளால் கணிக்க முடியும். அப்புறம் தெர்மோடைனமிக்ஸோட விதிகள்லாம் முழுசாக ஃபார்ம் ஆயிருந்துச்சு அந்த காலகட்டத்தில். இப்போது மேக்ஸ்வெல்லோட ஈக்குவேஷன்ஸும் வந்தாச்சு, அதை ப்ரூவுமே பண்ணியாச்சு. ஸோ அப்போ இருந்த ஃபிசிக்ஸில் என்ன நினச்சாங்கன்னா, இதுக்கு மேலே ஃபிசிக்ஸில் புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைப்பா, எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு மேலே மிச்சம் இருக்கிறது எல்லாமே நம்மள்ட்ட இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சு இன்னும் துல்லியமாக மெஷர்மெண்ட் பண்ணுறது மட்டும்தான். இயற்பியல் இனிதே நிறைவுற்றது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா, ஸோ மேக்ஸ்வெல்ஸ் கொடுத்த அந்த 4 ஈக்குவேஷன் படி கால்குலேட் பண்ணோன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட ஸ்பீட், அதாவது லைட்டோட ஸ்பீடுன்றது இந்த ஈக்குவேஷன் படி தான் இருக்கும். C = 1/√μ0ε0. இந்த ஈக்குவேஷன்லேருந்து தான் ஐன்ஸ்டீனோட ஆட்டமே தொடங்குது. அதாவது இந்த ஈக்குவேஷனை இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறதே இந்த ஈக்குவேஷனில் இல்லாத சில டேர்ம்ஸ் தான். இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா லைட்டை அடிக்கிறவர், அதாவது லைட்டை கிரியேட் பண்ணுறவர் போகிற ஸ்பீடோ இல்லை அந்த லைட்டோட ஸ்பீடை ஸ்டேஷனரியாக இருந்து மெஷர் பண்ணுறவரோட ஸ்பீடோ இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே இல்லவே இல்லை. அதோட அந்த ஈக்குவேஷனில் இருக்க அந்த 2 டேர்முமே μ0ε0, இந்த ரெண்டோட வேல்யூஸுமே இந்த பிரபஞ்சத்தில் எங்கே போனாலும் மாறவே மாறாது. ஸோ அந்த 2 டேர்ம்ஸை பெருக்கி வர லைட்டோட ஸ்பீடுமே பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் எங்கே போனாலும் மாறக்கூடாது தானே? கரெக்ட். லைட்டோட ஸ்பீட் வேக்கோமில் இந்த பிரபஞ்சத்தில் எங்கே போனாலும் யார் என்ன ஸ்பீடில் போயிட்டு இருந்து மெஷர் பண்ணாலும் லைட்டோட ஸ்பீட் மாறவே மாறாது. வாட், இப்போ தானே ட்ரெயினில் போகிறவன் லைட் அடித்தான் அப்படின்னா பிளாட்ஃபார்மில் ஸ்டேஷனரியாக இருந்து பார்க்குறவனுக்கு அந்த லைட்டோட ஸ்பீட் லைட் ஸ்பீட் ப்ளஸ் அந்த ட்ரெயின் போகிற ஸ்பீடில் தெரியும்னு நினச்சோம். கரெக்ட், நினச்சோம். ஆனால் அது உண்மை கிடையாது. லைட்டோட ஸ்பீட் வேக்யூமில் இந்த பிரபஞ்சத்தில் எங்கே போனாலும் யார் மெஷர் பண்ணாலும் அதோட வேல்யூ மாறவே மாறாது. 1880களில் மைக்கேல்சன் மார்லி பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அவங்க என்னதான் வேற ஒரு காரணத்துக்காக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருந்தாலுமே அந்த ரியல் காரணத்தில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் திருப்பி நமக்கு கொடுத்த ரிசல்ட் லைட்டோட ஸ்பீட் கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு. ஆனால் 1905 ஐன்ஸ்டீன் இந்த ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை சொல்கிற வர யாருமே அந்த மைக்கேல்சன் மார்லி எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட்டை பெருசாக எடுத்துக்கல. ஏன், மைக்கேல்சன் மார்லியே அது பெருசாக நம்பலை. ஸோ இந்த லைட்டோட ஸ்பீட் யார் என்ன ஸ்பீடில் போயிட்டு மெஷர் பண்ணாலும் சரி அவங்களுக்கு அந்த லைட்டோட ஸ்பீட் மாறவே மாறாது அப்படின்றது ஏன் நம்மளால ஏற்றுக்க முடியல அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஃபேக் ப்ரூஃப்ல இருந்த இந்த சின்ன தப்பான பேசிக் அசம்ஷன் மாதிரியே நம்ம பிறந்ததுல இருந்தே ஒரு தப்பான அசம்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஸ்டேஷனரியா இருக்கிறவருக்கும் அந்த ட்ரெயின்ல போறவருக்கும் டைம்ன்றது ஒரே மாதிரி தான் இயங்கும் அப்படின்னு நம்ம தப்பா நினைச்சதுதான் காரணம். புரியல, கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. ஒரு சிம்பிளான லைட் கிளாக் எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா மேலையும் கீழையும் கண்ணாடி இருக்கும். ஸோ இந்த கிளாக்கை பொறுத்தவரை 1 செகண்ட் அப்படின்றது இந்த ஃபோட்டான் கீழே இருந்து ஸ்டார்ட் ஆகி மேலே போயிட்டு திருப்பி கீழே வரணும். இந்த கம்ப்ளீட் சைக்கிள் தான் இந்த கிளாக்கை பொறுத்தவரை 1 செகண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிளாக் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல டிக் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதே கிளாக்கை ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல மூவ் பண்ண வைக்கிறோம். இப்போ அந்த கிளாக்கை பொறுத்தவரை 1 செகண்ட் அப்படின்றது இந்த ஃபோட்டான் கீழே இருந்து ஸ்டார்ட் ஆகி மேலே போயிட்டு திருப்பி கீழே இருக்கிற மிரருக்கே வர்றது தான். இந்த ஸ்டேஷனரி கிளாக்ல இருக்கிற ஃபோட்டானை பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு வெர்டிகலான பாத்தை ஃபாலோ பண்ணுது. அந்த பாத் தான் இந்த 2 மிரருக்கும் இருக்கிற ரொம்ப ஷார்ட்டான டிஸ்டன்ஸ் இல்லையா? பட் இதே அந்த மூவ் ஆகிட்டே இருக்கிற கிளாக்கை ஸ்டேஷனரியா இருக்கிற ஒருத்தர் பார்த்தாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டான் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஒரு ஸ்லைட்டா இன்க்ளைனான ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணிட்டே போகும். பட் அந்த மூவிங் கிளாக்கை பொறுத்தவரை அந்த மூவிங் கிளாக் கூடயே போறவங்களுக்கு அது நார்மலா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ஃபாலோ பண்ற மாதிரி தான் தெரியும். ஏன்னா அவங்க அது கூடயே போயிட்டு இருக்காங்க. பட் ஸ்டேஷனரியா இருந்து பாக்குறவங்களுக்கு தான் அது ஒரு லாங் பாத்தை ஃபாலோ பண்ற மாதிரி நமக்கு தெரியும். பட் அந்த கிளாக்கை பொறுத்தவரையும் சரி நம்மளை பொறுத்தவரையும் சரி அந்த ஃபோட்டான் எப்ப கீழே இருந்து ஸ்டார்ட் ஆகி மேல போயிட்டு திருப்பி கீழே வருதோ அப்பதான் 1 செகண்ட் முடிஞ்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த 2 கிளாக்கையும் கம்பேர் பண்ணலாம். இந்த 2 கிளாக்லயுமே மேலையும் கீழையும் போயிட்டு வர்றது லைட் தான். அண்ட் அதோட ஸ்பீட் கான்ஸ்டன்ட்னு நமக்கு தெரியும். ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா? ஸோ இந்த லைட்ன்றது இந்த 2 கிளாக்லயுமே ஒரே ஸ்பீட்ல தான் டிராவல் ஆகுது. பட் இந்த 2 கிளாக்லயுமே டிராவல் ஆகிற டிஸ்டன்ஸ் வேற வேற. மூவிங் கிளாக்ல ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப தூரம் டபுள் மடங்கு டிராவல் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது 2லயுமே ஒரே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த டபுள் டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு அதுக்கு டபுள் த டைம் எடுத்துக்கும் இல்லையா? ஸோ அந்த 2 செகண்ட்ன்றது நம்ம ஸ்டேஷனரி கிளாக்ல இருந்து அந்த மூவிங் கிளாக்கை பார்க்குறப்ப அந்த ஃபோட்டான் மேலையும் கீழையும் போயிட்டு வர்றதுக்கான டைம். ஆனால் அந்த மூவிங் கிளாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இல்லை அந்த கிளாக் கூடயே போகிறவங்களுக்கு
அந்த டோட்டல் டைமும் பார்த்தீங்கன்னா 1 செகண்டாக தான் தெரியும். ஏன்னா அவங்கள பொறுத்தவரை அந்த ஃபோட்டான் மேலேயும் கீழேயும் மட்டும்தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். இந்த லாங் டிஸ்டன்ஸ்ன்றது நம்ம ஸ்டேஷ்னரி கிளாக்லேருந்து பார்க்கறதுனால நமக்கு தெரிகிறது. இதனால தான் ஸ்டேஷ்னரியாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டேஷ்னரி கிளாக்கில் இந்த ஃபோட்டான் மேலேயும் கீழேயும் போயிட்டு வர்றதுக்கு 1 செகண்ட் ஆகும். ஆனால் ஸ்டேஷ்னரியாக இருந்துக்கிட்டு அந்த மூவிங் கிளாக்கை பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபோட்டான் டோட்டலாக அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றதுக்கு 2 செகண்ட் ஆகும். பட் அவங்கள பொறுத்தவரை அது 1 செகண்ட் தான். ஏன்னா அவங்கள பொறுத்தவரை அந்த ஃபோட்டான் ஒரு தடவை மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு, அதுவும் வெர்டிக்கலாக தான் வந்திருக்கு. பட் அவங்களுக்கு அந்த 1 செகண்டாக தெரிகிற அந்த ட்ராவல் ஸ்டேஷ்னரியாக இருக்கிற நமக்கு 2 செகண்டாக தெரியும். ஸோ அவங்களுக்கு 1 செகண்ட் ஆகிருக்கிறப்ப நமக்கு இங்கே 2 செகண்ட் ஆகிருக்கும். ஸோ அவங்கள பொறுத்தவரை நம்ம கிளாக் ஸ்பீடாக ஓடுது, நம்மளை பொறுத்தவரை அவங்க கிளாக் ஸ்லோவாக ஓடுது. இதனால தான் எப்பயுமே ஸ்பீடாக மூவ் ஆகிட்டு இருக்கிறவங்களோட கிளாக் இல்லை மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு கிளாக் எப்பயுமே ஸ்டேஷ்னரியாக இருக்கிற கிளாக்கை விட ஸ்லோவாக ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு தடவை கூட திருப்பி இதை பாருங்கள். இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மிச்சம் இருக்கிற ரிலேட்டிவிட்டி கான்செப்ட்லாம் டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதுதான் ஸ்பீட்னால் ஏற்படுற டைம் டைலேஷன். இப்போது நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போனால் எவ்வளோ டைம் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர் வேணும் இல்லையா? அப்போ தான் உள்ளே வருது இந்த லாரன்ஸ் ஃபேக்டர். ஸோ நீங்கள் ஸ்பீடாக போக இந்த லாரன்ஸ் ஃபேக்டரும் பெருசாகிட்டே போகும். அதனால உங்களுக்கு ஏற்படுற அந்த டைம் டைலேஷன் எஃபெக்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே போகும். நீங்கள் ஸ்பீடாக போக இந்த லாரன்ஸ் ஃபேக்டரும் பெருசாகிட்டே போகும். அதே நேரத்தில் நீங்கள் ஹையர் ஸ்பீட்ஸில் போக இந்த லாரன்ஸ் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகிற ஸ்பீடுமே அதிகமாகும். இதை கிளியராக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் லைட்டோட ஸ்பீடில் ஒரு 20% ஆஃப் த ஸ்பீடில் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். போக முடியாது, பட் 20% ஆஃப் த ஸ்பீடில் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த 20%லேருந்து 25% ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த லைட்டில் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 5% ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக லாரன்ஸ் ஃபேக்டரும் ஒரு குறிப்பிட்ட அளவு கூடும் இல்லையா? இப்போ இதே இந்த 5% இன்க்ரீஸை நீங்கள் 20லேருந்து 25க்கு பண்ணுறதுக்கு பதிலாக 90லேருந்து 95க்கு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பீடில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்ப இங்கே கூடின லாரன்ஸ் ஃபேக்டரை விட அங்கே அந்த லாரன்ஸ் ஃபேக்டர் ரொம்ப பயங்கரமாக கூடும். ஸோ இந்த லாரன்ஸ் ஃபேக்டர் கூடிக்கிட்டே போய் எப்போ நீங்கள் லைட்டோட ஸ்பீடை அடையிறீங்களோ, அதாவது 100% ஆஃப் த லைட்டோட ஸ்பீடை அடையிறீங்களோ, அப்போ உங்களுக்கு அந்த டைம் நின்றும். அதாவது இந்த ஸ்டேஷ்னரி கிளாக்கில் எத்தனை செகண்ட் ஆனாலும் சரி, எத்தனை நிமிஷம் ஆனாலும் சரி, எத்தனை மாதம் ஏன் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அந்த லைட்டோட ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்கிற கிளாக்கில் 1 செகண்ட் கூட ஆகிருக்காது. கிட்டத்தட்ட அந்த லைட் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்கிற கிளாக்கோட டைம் நின்றுச்சுன்னே சொல்லலாம். பட் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் அந்த அளவு லைட்டோட ஸ்பீடை யாராலையுமே அடைய முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தோட ஸ்பீட் லிமிட்டே பார்த்தீங்கன்னா லைட்டோட ஸ்பீடு தான். அண்ட் அந்த ஸ்பீடில் லைட்டால் மட்டும்தான் போக முடியும். அதுதான் ரிலேட்டிவிட்டி சொல்கிற பாயிண்ட். இப்போ நம்ம யூஸ் பண்ண இந்த லைட் கிளாக்கு பதிலாக நீங்கள் எந்த கிளாக் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு மணல் கடிகாரம் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு டிஜிட்டல் கிளாக் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இதுவரை மனித இனம் கண்டுபிடிச்ச துல்லியமான அட்டாமிக் கிளாக் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த ரிலேட்டிவிஸ்டிக் டைம் டைலேஷன்றது கண்டிப்பாக நடக்கும். இது ப்ரூவும் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ ஒரே சமயத்தில் பிறக்கிற 2 ட்வின்ஸை பிறந்த உடனேயே ஒரு குழந்தைய பூமியிலே வச்சுக்கிட்டு இன்னொரு குழந்தைய ராக்கெட்டில் பயங்கரமான ஸ்பீடில் அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் இருக்கிறவருக்கு ஒரு 50 வயசு ஆயிருக்கும். ஆனால் 50 வருஷம் கழிச்சு வந்து லேண்ட் ஆகிற அந்த ராக்கெட்டில் இருக்கிற அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 20 வயசோ இல்லை 25 வயசோ தான் ஆயிருக்கும். ஏன்னா இந்த ரிலேட்டிவிஸ்டிக் டைம் டைலேஷன் அப்படின்றது கிளாக்கை மட்டும் இல்லை, அதாவது மெக்கானிக்கல் கிளாக்கை மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்க பயாலஜிக்கல் கிளாக்கையே அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஏன்னா இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் அப்படி தான் இயங்குது. ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற 100 km/h இல்லை மேக்ஸிமம் ஒரு 200 km/h இந்த ஸ்பீடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் ஃபேக்டர் கிட்டத்தட்ட ஒன்னா தான் இருக்கும். அதனால தான் நம்மளால பெருசா அந்த டைம் டைலேஷனை ஃபீல் பண்ண முடியல. பட் இருந்தாலுமே ஸ்டேஷனரியா இருக்கிறவங்களுக்கும், ட்ரெயின்ல ஃபாஸ்டா போறவங்களுக்கும், இல்ல ஃபிளைட்ல ஃபாஸ்டா போறவங்களுக்கும் கண்டிப்பா ரொம்ப மைனியூட்டான லெவல்ல டைம் டிஃபரன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் என்னவோ அதை நம்மளால ஃபீல் தான் பண்ண முடியறது இல்லை. ஸோ 1905 ஐன்ஸ்டீன் வெளியிட்ட ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இந்த 2 சிம்பிளான பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இருக்கு. பிரின்சிபல் ஆஃப் ரிலேட்டிவிட்டி அது நம்ம போன வீடியோலயே பார்த்தது தான். ஸ்டேஷனரியா இருக்கிற ஒரு அப்சர்வருக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கிற ஒரு அப்சர்வருக்கும் பிசிக்ஸ் விதிகள் ஒரே மாதிரி தான் இயங்கும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ரெண்டாவது பிரின்சிபல் ஆஃப் த கான்ஸ்டன்சி ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் லைட். இந்த பிரபஞ்சத்துல நீங்க ஸ்டேஷனரியா இருந்து மெஷர் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க எந்த ஸ்பீட்ல இருந்துட்டே மெஷர் பண்ணாலும் சரி, இந்த லைட்டோட ஸ்பீட் அப்படின்றது மாறவே மாறாது அப்படின்றதுதான். பிற்காலத்துல அந்த லைட்டோட ஸ்பீட ரொம்பவே துல்லியமா கணிச்சாங்க. 29979245 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்ற மாதிரி. 0091446461642 293. ஐயோ வேண்டாம்.
ஸோ இந்த லைட்டோட ஸ்பீட் கான்ஸ்டன்டா தான் இருக்கும் அப்படின்றது மேல மனிதர்களுக்கு எந்த அளவு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா மீட்டரை மெஷர் பண்றதுக்கு கூட இப்போ நம்ம லைட்டை தான் யூஸ் பண்றோம். ஸோ லைட் ஒரு செகண்ட்ல இத்தனை மீட்டர் போகும் இல்லையா? ஸோ இதுல ஒரு செகண்ட இத்தனை ஆகுது, அதுல ஒரு பங்குல லைட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுதோ அதுதான் ஒரு மீட்டர் அப்படின்னு இப்ப நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சோ இனிமேல இருந்து நீங்க ஒவ்வொரு டைம் லென்த்தை மெஷர் பண்றப்பையும் ரிலேட்டிவிட்டியா உங்களுக்கு தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணா நீங்களா இந்த கேசரி பேண்ட்ல சோ இந்த எபிசோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்டோட முடிக்கலாம். நீங்க மியாவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் புரோட்டான் மாதிரியே அதுவும் ஒரு சப்பாட்டாமிக் பார்ட்டிகல் தான். பட் அது ஒரு அன்ஸ்டேபிளான பார்ட்டிகல். அது கிரியேட் ஆன 2.2 மைக்ரோ செகண்ட்லயே அழிஞ்சு போயிடும். சோ நம்ம பிரபஞ்சத்துல உள்ள காஸ்மிக் ரேஸ் எர்த்தோட அட்மாஸ்பியர்ல உள்ள மாலிக்யூல்ஸ் மேல மோதுறப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மியான் பார்ட்டிகல்ஸ் கிரியேட் ஆகும். அது பாத்தீங்கன்னா ஒரு 2.2 மைக்ரோ செகண்ட் மட்டும் தான் இருக்கும். சோ இந்த ரொம்பவே கம்மியான லைஃப் டைம் கொண்ட மியான் பார்ட்டிகல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லைட்டோட ஸ்பீட்ல 99% ஸ்பீட் அளவுக்கு டிராவல் ஆகும். சோ என்னதான் அவ்வளோ ஸ்பீட்ல டிராவல் ஆனாலும் 2.2 மைக்ரோ செகண்ட்ல அதால ரொம்ப தூரம்லாம் போயிட முடியாது. மிஞ்சி போனா அதால ஒரு 660 மீட்டர் போக முடியும். இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் பூமியோட சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஹைட்ல இந்த மாதிரி ஒரு மியான் பார்ட்டிகல் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு கோடி பார்ட்டிகல்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா அதுல மேபி ஒரு பார்ட்டிகளோ 2 பார்ட்டிகளோ கிரவுண்ட் லெவலுக்கு வரலாம். அதுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதால 2.2 மைக்ரோ செகண்ட் மட்டும் தான் உயிரோடு இருக்க முடியும். அதுக்குள்ள அதால 660 மீட்டர்ஸ் தான் டிராவல் பண்ண முடியும். பட் இருந்தாலும் எந்த அளவுக்கு மியான்ஸ் கிரவுண்ட் லெவலுக்கு வருது அப்படின்னா சயின்டிஸ்ட் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி பாக்குறப்ப இந்த அளவு நிறைய மியான்ஸ் வந்து நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்ல குறுக்கிட்டு கூடாது அப்படின்றதுக்காக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல தான் பண்ணுவாங்கன்னா பாத்துக்கோங்க. அந்த அளவு மியான்ஸ் வந்து கிரவுண்ட் லெவலுக்கு வருது. இது வர்றதுக்கு காரணமே ரிலேட்டிவிட்டி தான். சோ அந்த மியானோட லைஃப் டைம் முடியறதுக்குள்ள, அதாவது அந்த 2.2 மைக்ரோ செகண்ட் முடியறதுக்குள்ள நம்ம லைஃப் டைம் படி பாத்தீங்கன்னா நமக்கு 15 மைக்ரோ செகண்ட் முடிஞ்சிருக்கும். அதனாலதான் இந்த மியான்ஸ் அதிகமான டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுது. பட் வெயிட், என்னதான் நமக்கு 15 மைக்ரோ செகண்ட் ஆயிருந்தாலும் அந்த மியானை பொறுத்தவரை அதோட கிளாக்க பொறுத்தவரை அதுக்கு 2.2 மைக்ரோ செகண்ட் தானே இருக்கணும். பட் நீ தானே சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது 2.2 மைக்ரோ செகண்ட்ல 99% ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த லைட்ல வந்தாலுமே அதால 660 மீட்டர் தான் வர முடியும் அப்படின்ட்டு. அப்புறம் எப்படி அது 10 கிலோமீட்டர் வந்துச்சு? கரெக்ட். மியானை பொறுத்தவரை அதோட லைஃப் டைம் 2.2 மைக்ரோ செகண்ட் தான். பட் ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா அதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் கிடையாது. அதை பொறுத்தவரை இந்த மொத்த டிஸ்டன்ஸ், அதாவது அது கிரியேட் ஆன டிஸ்டன்ஸ்ல இருந்து அது தரைக்கு வர டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 1.4 கிலோமீட்டர் தான். இதுதான் ரிலேட்டிவிட்டியோட அடுத்த அற்புதம். அதாவது ஸ்பீடா போற பொருட்கள் பாத்தீங்கன்னா லென்த்ல அது தன்னைத்தானே சுருக்கிக்கும். அப்படி பாத்தீங்கன்னா மியான் தானே தன்னைத்தானே சுருக்கிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம ஆல்ரெடி போன எபிசோட்ல பார்த்திருக்கோம். அந்த மியானை பொறுத்தவரை மியான் ஸ்டேஷனரியா இருக்கிற மாதிரியும் நம்ம எர்த்தும் மனிதர்களும் தான் அந்த 99% ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் லைட்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல வர மாதிரியும் தெரியும். சோ அதை பொறுத்தவரை நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கிற அந்த 10 கிலோமீட்டர் கேப்ன்றது 1.4 கிலோமீட்டரா சுருங்கிடும். சோ இந்த லென்த் கான்ட்ராக்ஷன் எப்படி ரிலேட்டிவிட்டிக்குள்ள வருது, இந்த ரிலேட்டிவிட்டி லென்த் கான்ட்ராக்ஷனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரை இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.